நம்ம இன்னைக்கு எறா குழம்பு தான் வைக்க போகிறோம். எறா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், காய் அரிஞ்சு வச்சுட்டேன், எல்லா காயும் போட்டு அரிஞ்சு வச்சுட்டேன். எறா குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அந்த எறா குழம்புல முட்டையை போட்டு வைக்கணும், நல்லாயிருக்கும். வேக வச்சு வச்சுட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம். சட்டியில் தான் வைக்க போகிறேன் எறா குழம்பு. லேட் ஆகிடுச்சு, அதனால் செஞ்சிடணும். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கலாம். சும்மா ரெண்டே வெந்தயம் போட்டுக்கலாம், ரொம்ப போடக்கூடாது. ரெண்டே போட்டுக்கலாம். அது மொத்தத்தையும் குழம்பு வைக்க தேவையில்ல, கொஞ்சோண்டு அப்படியே சும்மா மிளகு போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுங்க. வெந்தயம் போட்டேன், வெந்தயம் போட்டாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏமா ஏப்பா வெங்காயம் வந்துட்டுங்க. இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெளியே போனோங்க, கொடி ஏற்றுறதுக்கு போனோம். நாங்கள் ஏற்றுவோம், அங்கே போய் ஏற்றணும். அது ஏற்றுறப்போ நான் போடுறேன், வீடியோ போடுறேன். ஒரு 10 பசங்களுக்கு நோட்டு, பென்சிலு, புக், பேனா அப்படி கொடுப்போம். அது போய் கொடுக்கணும். அது டைம் ஆகிடுச்சு, இன்னும் குளிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்போ வந்து காலையில் அவங்களுக்கு சமைச்சு குழம்பு மட்டும் வச்சுட்டு போகிறேன். வந்து கூட சாதம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் கொடியாற்றணுங்க. போயிட்டு 9:30க்கெல்லாம் போகணும். போய் வாங்கணும். மணி ஆகிடுச்சு. எறா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. தக்காளி போட்டுங்க. உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுருங்க. நம்ம ஏன்னா வெளியே போனால் தான் வேலை பொறுமையாகும். முள்ளங்கி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அப்புறம் கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், எல்லா காயிலும், உருளைக்கிழங்கு ஒன்று, எல்லா காயிலும் ஒன்று போட்டிருக்குறேங்க. போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு வைக்கிறத விட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாமே கொஞ்சம் மனசுக்கு செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கும், ஆனால் நம்ம கரெக்டாக செய்யணும். இப்போ வந்து கொஞ்சோண்டு எறா வந்து மிளகு போட்டு பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதான் கொஞ்சம் பிடிக்கும் அவனுக்கு, அதனால மிளகு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பையன் ஏன்னா நிறைய இருக்குது, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1/4 கிலோ கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு 1/4 கிலோ
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு, தனியா, அவ்வளோதான். ஒன்றும் போட முடியாது. அந்த வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது. கடுகு போட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு தேவையில்லை, கடுகு தான். சோம்பு 2 போட்டுடலாம். சோம்பு 2, அதுதான். கடுகு போட்டாச்சு. சோம்பு போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதில் இது வந்து குழம்புக்கு வச்சுக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். சீரக பொடி போட்டுக்கலாம். மிளகு மட்டும் லாஸ்ட்ல போட்டுக்கோங்க. தேவையான தூள் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கல் உப்பு வந்து கரையாதுல்ல, தூள் உப்பு அவ்வளோதானே. அதை சிம்மில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். தனியாக தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை. அவ்வளோதாங்க. லாஸ்ட்ல மிளகு தூள். இப்போ வந்து இதோட வேலையை பார்ப்போம். காயை போட்டு வதக்கலாம். இதுதான் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஒன்றும் போட்டு வதக்கியாச்சு. இப்போ காய் அந்த காய் வந்து நல்லா போட்டு பசங்க சாப்பிடாதுங்க. ஏன்னா நல்லது சாப்பிட்டா எல்லா காயும் போட்டுருக்கணும். கேரட் பீன்ஸை தவிர எல்லா காயும் போடலாம். நல்லா வதங்கணுங்க. இது வதங்கணும் நல்லா வதங்கணும். வதங்கட்டும். இப்போ வந்து காய் வதங்கிச்சு, எறா போட்டுக்கலாங்க. காய் வதங்கிச்சு, எறா போட்டுக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது லப்பர் மாதிரி ஆகிடும் இன்னும் வந்துச்சுன்னா. இப்போ வந்து மிளகு தூள் போட்டு இறக்கலாம். கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுட்டு வந்துடுறேன். புளி வந்து கொஞ்சோண்டு ஊற வச்சுக்கணும். நேற்று கரைச்சி அந்த காரக்குழம்பு அதுலேயே ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மணி ஆகிடுச்சு. மிளகு தூள் கொஞ்சமாக போட்டு இறக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகு தூள் கொஞ்சம் தாங்க ஆச்சு. அது அவங்க அப்பா பிள்ளைக்கு மட்டும். நான் வெளியே தானே போகிறேன், பார்த்துக்கிறேன். வந்துட்டா சாப்பிட இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். இதுதாங்க சூப்பராக இருக்குங்க.
இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துக்கெல்லாம் பசங்க ஒதுக்கிடும் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இது ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து குழம்பு தான். அந்த இறாவில் வந்து தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வந்து சொத சொதன்னு வரும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கு ரொம்ப தேவையில்லை. தண்ணி பிடிச்சிக்கலாம். அதுதாங்க மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள். சீரகத்தூள் கொஞ்சம், நல்லா வாசனையா இருக்கும். தனியாத்தூள் கொஞ்சம், 2 டீஸ்பூன், 2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வதக்கி நம்ம போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், மிளகாத்தூள் எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை இந்த மாதிரி வதக்கிடும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போடணும்னா உப்பு ஏற்கனவே வதக்கிறதுக்கு கொஞ்சம் போட்டோம் இல்லைங்களா, அப்புறம் உப்பு ஆகிடும் ஒரு குழம்பு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி. குழம்பு கொதிச்சு புளி காய்ச்சி வச்சோம்னாக்கா அவ்வளோதாங்க, ரெடி குழம்பு. ஒன்றும் பெருசா இல்லை, கொஞ்சம் இது எடுத்து செய்யணும், அவ்வளோதான். வச்சாச்சு, மூடிடலாம். முட்டையை போட்டுடலாம். போட்டாதாங்க ஊறின்னு இருக்கும் அது. அப்பதான் அது ஊறும், நல்லா இருக்கும். ஊறிச்சுன்னா தான் நல்லா இருக்கும். ஆகட்டும், வேலை முடிஞ்சிட்டோம். நம்ம அதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு கொதிக்கிறதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடலாம். ஸ்லோவாக வச்சுட்டு போகலாமான்னு யோசிக்கிறேன், இல்லை குழம்பு வச்சுட்டே போகலாமா யோசிக்கிறேன் நான். மணி ஆகுதுங்க. போய் குளிச்சுட்டு வந்துட்டுங்க, அவ்வளோதான். புளி கட்டிக்கலாம். காயெல்லாம் வந்துருச்சு, புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா புளி ஊற்றணும், எண்ணெய் இப்போவே மேலே வந்துருச்சு, நல்லா தெரியும் உங்களுக்கு. டைம் ஆகுது, அதுதான். புளி கரைச்சி ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நிறைய நேரம் கொதிக்க தேவையில்லை.
அவ்வளோதாங்க போகிறோம். நிறைய விட்டணும்னா முள்ளைங்கெல்லாம் போட்டிருக்கிறேன் இல்லைங்களா, புளிப்பு ஆகிடும். இது இருந்ததுன்னா வேற குழம்புக்கு கரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பராகிடும் குழம்பு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகுது, ஏன்னா சாப்பாட்டுக்கு சாப்பிடணும்ல, போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. எங்கள் வீட்டில் எறா குழம்பு, மிளகு எறா வறுவல், வாங்க சாப்பிட்லாம். ஆனால் சாதம் இப்போ வடிக்கல, அப்புறமா தான் வடிக்கணும். இப்போ இது மட்டும் செஞ்சுட்டேன். அவ்வளோதாங்க. மணி ஆகுது, நான் கிளம்புறேன். இது கொதிக்கிட்டோம், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நானும் ரெடி ஆகிட்டேன் கிளம்புறதுக்கு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சுங்க, காய்கள்லாம் நல்லா வெந்துச்சு. குழம்பு ரெடி. வாங்க, எங்கள் வீட்டில் எறா குழம்பு, மிளகு எறா வறுவல் சாப்பிட்லாம் வாங்க. நான் வந்து தாங்க சாதம் வடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பாய்.